பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி பைசன் திரைப்படத்தை பார்த்த பின்பு இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டி வீடியோவை வெளியிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம், நமஸ்தே. நேத்து பைசன் மூவி பார்த்தேன். எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, அந்த மூவி அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ரொம்ப நீட்டா கிளீனா ஒரு மூவி மாதிரி இருக்கு. நல்லா எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் இப்படிதான் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தையே பார்க்கணும். ஏன்னா ஒரு நேரத்தில் மாறுறாங்க மக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுல ஒரு நேஷனல் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. சூப்பரா இருக்கு மூவி, நல்லா இருக்கு. அது ஒன்றும் எல்லா மூவிஸ்லயும் ஏதோ ஒரு ஜாதி இது வச்சுட்டு தானே இருக்காங்க. அதனால இதை இது பண்ணக்கூடாது. மாரி செல்வராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா எடுத்திருக்காரு. இந்த மாதிரி படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனில் போகக்கூடிய இந்த மூவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட அண்ணாமலையான ட்வீட் போட்டோன்னு என்ன மாரி செல்வராஜுக்கு போய் ஒரு ட்வீட் போட்டாருன்னு நான் நினச்சேன். பட் அவர்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஒரு வாட்டி போய் மூவி போய் பாருங்க அப்படின்னாரு. ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது மூவி. நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சும்மா ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைக்காதீங்க. எல்லாரும் பாருங்க. எங்கேயுமே ஒரு ஆபாசமோ இல்லைன்னா தேவையில்லாத ஒரு ஒரு மாதிரி அதெல்லாம் இல்லை. எங்கேயுமே எந்த ஜாதி பேரையும் மென்ஷன் பண்ணல. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மாரி செல்வராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ். நிறைய மூவிஸ் எடுங்க, நல்லா பண்ணுங்க. என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உங்களுடைய வலி வேதனை எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும். அனைவருக்கும் நன்றி.